இவன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களான்னாரு. யாரை சொல்கிறீங்க? இவன் என்ன அவன் தான் புரட்சித்தா எம்ஜிஆர். அப்போ புரட்சி தலைவர் பேர் கிடையாது, எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு வெளியே போறாருங்கிறது வந்து எப்படி தெரிய வந்ததுன்னா அசோகன் மூலமாக தான் எங்களுக்கு வந்தது. எம்ஜிஆர் சரியா இல்லடா அப்படின்னா என்ன இல்லைப்பா, ஏதோ சம்திங் நடக்குது சொன்ன ஒரு வாரத்திலேயே அந்த தண்ணியை குடிச்சுவிட்டு நாம் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுவாங்க. ஏன்னா எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணுறது தமிழ்நாட்டுக்கு துரோகங்க. அவர் தமிழனா அப்படின்னு எம்ஜிஆர் எந்த காலத்திலும் கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு வந்ததுக்கு காரணம் அசோகன். சினிமாவுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து திமுக காரர்கள் தொந்தரவு கொடுப்பாங்கங்கிற பயமெல்லாம் வந்து ராஜாவிலாம் ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட போகுதுங்கிறதுக்காக எம்ஜிஆரே வந்து அந்த டிக்கெட் கொடுக்குற கவுண்டருக்கு முன்னாடி கம்பியெல்லாம் போட்டு எல்லாம் ப்ரொடெக்ஷன்லாம் அவரே பண்ணார். திராவிட இயக்கம் உளுந்திருக்க வேண்டும், அன்றைக்கே போயிருக்கணும், 72லேயே காணாமல் போயிருக்க வேண்டியது. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, எம்ஜிஆரை பற்றி வந்து கடையேழு வள்ளல்களில் இவரும் ஒருத்தர், ஒரு வள்ளல் குணம் நிறைந்தவர் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் எம்ஜிஆரை விமர்சிக்கக்கூடியவர்கள் வந்து அவருடைய மறுபக்கம் ஒன்று இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவருடைய தலையீடு இருந்திருக்கு அப்படின்னு வந்து அரசியல் புரசலாக நாங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதில் நடிகர் அசோகனுக்கும் அவருக்கும் முரண்பாடுகள் நிறைய இருந்ததாகவும் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் அசோகனுக்கும் நிறைய சிக்கல்கள் இருந்ததாகவும் வந்து கேள்விப்படுறோம். என்ன மாதிரியான சிக்கல்? அசோகனுடைய வாழ்க்கையில் ஒரு சேலத்தை சேர்ந்தவர் தான் அவர். அவருடைய முதல் படம் வந்து இல்லற ஜோதி படத்தில் தான் வந்தார். கண்ணதாசன் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் மூலமாக தான் அறிமுகம் ஆனார். பெரிய அளவில் அவர் வந்து வந்தது காரணம் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய படங்களில் அவர் வில்லனாக வந்தார். நம்பியாரை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அசோகன் வந்துட்டார். வந்த பிறகு எம்ஜிஆர் அசோகனுங்கிறது ஒரு காம்பினேஷனாக இருந்தது. அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அசோகன் வந்து சிவாஜிக்கும் கூடவே இருந்தார். உயர்ந்த மனிதன் போன்ற படங்கள்லாம் சிவாஜிக்கு இணையான ரோல் அவர் வருவார். அந்த அளவுக்கு கொஞ்சம் வர்சடைல் நடிகர் அவர். ஆனால் எம்ஜிஆருடைய அத்தியந்த தொண்டராக இருந்ததில் அவர் ஒருத்தர். அதாவது எம்ஜிஆர் படங்கள்னாவே ஒரு ஆஸ்தான நடிகர்கள்னு எடுத்திங்கன்னாக்கா தேங்காய் சீனிவாசன், அசோகன். ஆனால் தேங்காய் சீனிவாசன் வந்து எம்ஜிஆர் மேலே ஒரு வெறிப்பிடித்த பற்றாளராக இருந்தார். அதே அளவுக்கு தான் அசோகனையும் அவர் எதிர்பார்த்தார். எம்ஜிஆரினுடைய அரசியல் பிரவேசம் தான் அதிமுக ஆரம்பித்த போது அது பெரிய போராருங்கிறது வெளியே வந்ததே அசோகன் மூலமாக தான் வெளியில் வந்தது. எம்ஜிஆர் அவர்கள், ஆமாம், எம்ஜிஆர் வந்து திமுகவை விட்டு வெளியே போகிறாருங்கிற தகவல் வெளியில் கசிய ஆரம்பித்தது வந்து அசோகன் மூலமாக தான் வந்தது. குறிப்பாக எனக்கு, ஏன்னா உங்களுக்கு ஒரு பழக்கம், எனக்கு அவர் வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு தெரியும். இந்த கர்ணன் நாடகம்லாம் இல்லை அப்படி இல்லை. அதாவது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் மரிய சூசின்னு இருந்தார், ஜெகராஜன் இருந்தாங்க. இவங்க 2 பேரும், அசோகன், இவங்க 3 பேரும் ஒன்றா ஸ்கூலில் படித்தவங்க. எங்கள் ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஆனால் நடுப்பதில் அசோகன் வந்து திருச்சிக்கு மாறி போயிட்டார். மாறி போனதுக்கு பிறகு அப்போ வந்து அவர் வந்து ஔவையார் படத்தில் சோழராஜாவாக வருவார். அந்த இது அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் எங்கள் ஸ்கூலுக்கு அவர் வந்தார். வந்தபோது மரிய சூசியை பார்க்க வந்தபோது ஒரு நடிகர்னாக்கா என்ன எங்களுக்கெல்லாம் இருக்குல்ல, அப்போவே எனக்கு அவரை தெரியும். அப்போ வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு LIC ஆஃபீஸர், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃபீஸர். எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்தது. அசோகனுடைய தந்தைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு LIC கம்பெனியுடைய சேர்மனாக இருந்தார், ஆனரரி சேர்மன். அதில் அவர் ஒர்க் பண்ணார். அந்த வகையில் அசோகனுடைய தந்தையார் வந்து என் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம். ஆனால் அவருடைய சன்னு தானேப்பா நீ அப்படிம்பார். அவருடைய ஒரிஜினல் இப்போ அசோகன் வந்து அந்த்வான்ன்றது தான் அவருடைய மெயின் பேர். ஆண்டனி ஆண்டனியில் அந்த்வான்ங்கிறது தான் அவருடைய பேர். அதனால் வந்து வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவார். எங்கள் அண்ணன் அமைச்சரான அரசியல் தொடர்புகள்லாம் இருந்து சினிமா தொடர்புகள் நிறையா இருந்துக்கிட்டு இருந்ததுனால அசோகன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதே ஒரு விஷயமே கிடையாது. அப்போ தான் எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு வெளியே போகிறாருங்கிறது வந்து எப்படி தெரிய வந்ததுன்னா, எங்கள் அண்ணன் அமைச்சராகிட்டார். அந்த 77 அமைச்சரானார். அமைச்சரான உடனே தான் எம்ஜிஆர் வெளியே போகிற சூழ்நிலை வர ஆரம்பிக்குது. 71 தேர்தலுக்கு பிறகு தான் கலைஞர் பெரிய அபரிமிதமான வெற்றி அடைஞ்சு வந்த பிறகு தான் அந்த
பிரியிற சூழ்நிலை வருது. எம்ஜிஆர் போயிடுவார் அப்படின்ற ராஜாராம் அவர்களுக்கு முன்கூட்டி தெரியும். அதாவது அந்த தகவல் வெளியே வந்தது அசோகன் மூலமாக தான் எங்களுக்கு வந்தது. ராஜாராம்கெல்லாம் அந்த சந்தேகம் வரல. அப்போது அசோகன் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன டாக்டர் தான் கூப்பிடுவார். டாக்டர் எம்ஜிஆர் சரியா இல்லைடா அப்படின்னா. என்ன இல்லைப்பா, ஏதோ சம்திங் நடக்குது, அந்த என்னை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாரு, கட்சி விட்டு போவார் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட அரட்டை அடிச்சுட்டார். நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வெளியிலேயே மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். போவதற்கு எத்தனை காலம்? அதுக்கான காரணங்களெல்லாம் அவர் ஒன்றுமே சொல்லலை. போகிற போக்கு பார்த்தா அவர் இது கட்சி விட்டு போவார் போல தெரியுது அப்படின்னு ஒரு தடவை தகவல் சொன்னார். சொன்னபோது எங்கள் அண்ணன்கிட்ட சொன்ன மாதிரி அசோக் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு. இல்லைடானார். ஆனால் சொன்ன ஒரு வாரத்திலேயே லாய்ட்ஸ் காலனியில் பேசின பேச்சில் கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசினார். அப்போ தான் எங்கள் அண்ணன்கிட்ட அசோக வேறு என்னடா சொன்னேன் அப்படின்னாரு. இதைத்தான் சொன்னார். அசோக்கிட்ட போய் இல்லைன்னா அது முடிவு எடுத்து தான் போகிறாரு அப்படின்ட்டார். இது அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கிற நிலைமைக்கு போயிட்டார். கட்சி அதிமுகன்னு ஆரம்பிச்சிட்டார். அதிமுகன்னு ஆரம்பித்த உடனே இவர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். அசோக் என்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசுவார். எதோ சொல்லிகிட்டு இருப்பார். எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, நான் டாக்டராக இருக்கிறேன். ஆனால் சொல்கிறது பூரா நான் ராஜாராம் கிட்ட போய் சொல்லணும்னா அது கலைஞருக்கு போய் சேருங்கிற முறையில் தான் அவர் என்கிட்ட எல்லா தகவலுமே சொல்லிட்டு போவார். ஒரு கலைஞரை போய் பார்க்கவும் மாட்டார். கலைஞருக்கு ஒரு மேலே நம்பிக்கை இருந்தது. தேங்காய் சீனிவாசனை நம்பினார் கலைஞர், ஆனால் அசோகனை நம்பலை. தேங்காய் சீனிவாசனை போட்டு படம் கூட எடுத்தார். அசோகனை அவாய்ட் பண்ணார். அசோகன் வந்து எம்ஜிஆர் ரொம்ப வேண்டப்பட்டவர்னு கலைஞர் முதலமைச்சராக இருந்தால் அவருக்கு அந்த உளவுத்துறை அவருக்கு சரியா சொல்லல. எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் நினைச்சாரு. எம்ஜிஆருக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். அசோகன் தான் தீவிரமான இதுன்னு சொல்லிட்டு கலைஞர் அப்படி தான் நினைச்சார். ஆனால் எனக்கு தான் தெரியும் அசோகன் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது. அப்போது அவர் சொன்னார், என்னை வந்து பொருளாளராக போடுற முடிவில் அவர் இருக்கார் அப்படின்னாரு. அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பதவி எடுத்துக்க போகிறீங்களான்னு. அப்போ தான் அவர் வந்து எனக்கு ஒரு உபதேசம் ஒன்று பண்ணார். டேய், நம்ம 2 பேரும் சேலத்தை சேர்ந்தவன்டா அப்படின்னாரு. அதுக்கு என்னங்கன்னு, காவிரி பாயிற ஊருடா, நம்மக்கிட்ட இருந்தாண்டா தஞ்சாவூர்காரனுக்கு போகுது, நாம் கொடுக்குற தண்ணிடாது. அந்த தண்ணியை குடிச்சுவிட்டு நாம் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுவாடா. ஏன்னா எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணுறது தமிழ்நாட்டுக்கு துரோகங்க. அவர் தமிழனா அப்படின்னார். புரிஞ்சது. இந்த கேள்வி கேட்டார். இப்போ மலையாளியாக தான் வந்து அசோகன் பார்த்தாரா எம்ஜிஆரை? சுத்தமாக சொன்னார். ஓ, ஏண்டா ஒரு தலைவன் கூட நமக்கு தமிழ் இருக்கக்கூடாதாடா அப்படின்னார். என்ன சொல்ல வர்றீங்கன்னு, சினிமாவில் நீ எனக்கு ராஜா, சினிமாவில் நீ என்னுடைய தலைவன், உனக்கு கீழத்தான் நான் இருக்கேன், உன்னை ஏற்றி விட்டவனும் நான் தான். நீ அதில் நீ என்னுடைய தலைவன், அந்த இடத்துல வேற மாற்று கருத்தே கிடையாது. அரசியலில் என்னை கூப்பிடாது, என்னுடைய அரசியல் வேறு, எனக்கு அரசியலில் நாட்டம் இல்லை. அப்படியே இருந்தாலும் உன்னோட நான் வரமாட்டேன், நான் தமிழன் அப்படின்ட்டு. இதுதான் என்னை வந்து ஒரு வழியாக்கணும். எம்ஜிஆர் எந்த காலத்திலும் கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு வந்ததுக்கு காரணம் அசோகன். என்னுடைய தனிப்பட்ட இதில் திருப்பி எனக்கு சொன்னார், நாம் காவிரி தண்ணி குடிச்ச வேண்டாம், நம்ம தமிழன்டா, தலைவன் நமக்கு தமிழன் தான்டா இருக்க முடியும், தமிழ் தாய்மொழியாக இருக்கிறவன் தான்டா நமக்கு தலைவனாக இருக்க முடியும், அது கூட நமக்கு யோகிதை இல்லையாடா அப்படின்னு கேட்டேன். இப்படியெல்லாம் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நேற்று இன்று நாளை படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். நேற்று இன்று நாளை படம் வரும்போது அந்த படத்துக்கு நிறைய சிக்கல். ஒரு தரப்புல இருந்து எம்ஜிஆர் அந்த சிக்கலுக்கு காரணம்னு சொன்னாலும் கூட, மறுபக்கம் கருணாநிதி அவர்களும் அந்த படத்திற்கு வந்து சில சிக்கல்களை உண்டாக்குனதா ஒரு தகவல். நிறைய 2 பேருமே கொடுத்தார். 2 பேரும் அந்த படம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுல கலைஞர் எவ்வளவோ பல்வேறு வகையான தடைகளை கொண்டு வந்தார். அதே நேரத்தில் எம்ஜிஆர் அவரை வந்து கட்சியில் சேர மாட்டேங்கிறதுக்காக அவரை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண முடிவு பண்ணார். என்னுடைய மைத்துணிக்கு திருமணம், எனக்கு மாமனார் மாமியார் இல்லை, அந்த மைத்துணியை எங்கள் வீட்டில் தான் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு திருமணம் நாங்கள் தான் பொறுப்பெடுத்து, நான் என்னுடைய சகல 2 பேரும் தான் அந்த திருமணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அசோகனுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போகிறேன். வீட்டுக்குள்ளார போகிறேன். சாயந்தரம் 4 மணி 4:30 மணி இருக்கும்.
2 3 போலீஸ் நிற்கிறாங்க, ஒரு 4 5 நார்த் இந்தியன்ஸ் சேட்டு பசங்க நிற்கிறாங்க, ஒரு 10 பேர் அந்த பக்கம் வண்டியெல்லாம் நின்றுட்டுருக்குது. என்னடா இந்த வீட்டில் இவ்வளோ க்ரௌட் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போனேன். உள்ளே போனால் ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, டபுள் சோஃபா உட்காந்துக்கிட்டு. அப்போ திருமணம் ஆயிடுச்சுல வின்சென்ட் அசோகனும் இருக்காரு. பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. நான் நேற்று இன்று நாளை படம் வரும்போது சொல்கிறீங்க. அப்போ உள்ளே போகிறேன், உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு வந்துட்டேன் டாக்டர், ஓடியா 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 உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. சரி என்னத்துக்காக வந்தேன், இந்த மாதிரி கல்யாணம், அது அப்புறம் பார்க்கலாம், இப்போ என்ன நடந்துக்கிட்டு என்ன என் கூட்டம் நிற்கிதுன்னு, வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. என்னங்க இது இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, வீட்டை ஜப்தி பண்ண வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன வீடு போயிடுச்சா இருக்கா என்ன அப்படின்னு எந்த நிமிஷத்துக்கும் எனக்கு போயிடும். நான் தெருவுக்கு போகிறேன், நடக்கட்டும், யாருடைய பின்புலம் இருந்தது யார் அப்படின்னு. அப்போ நடன டைரக்டர் சலீம் உள்ளே வர்றார். உள்ளே வந்து என்ன தலைவா இவன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களான்னாரு. இவன் என்ன யாரை சொல்கிறீங்க? இவன்னா அவன்தான் புரட்சித்தா எம்ஜிஆர், அப்போ புரட்சி தலைவர் பேர் கிடையாது, எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னா. அந்த அளவு சலீம் மலையாளம் தான். அது என் வாழ்க்கையை குடிச்சவர் பண்ணான், இப்போ உன் வாழ்க்கையில் விளையாடுறான், விடக்கூடாது அப்படின்னு. சலீமுக்கும் அது மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்காரு. சலீமுக்கு எதை பண்ணிட்டார். அதாவது ஒரு படத்தில் ஃபுல்லாக நடன டைரக்டராக அவரை போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட டான்ஸ், ஒரு முக்கியமான ஒரு டான்ஸுக்கு சலீமை நீக்கிட்டு வேற ஆளை போட்டார். அது அவருக்கு அந்த மைண்டில் இருந்தது. அப்போ சொன்ன உடனே நான் என்னன்னு எம்ஜிஆர் இதெல்லாம் பண்ணுறாங்க, வேற யார், நான் வந்து கட்சிக்கு வரமாட்டேங்கிறதுக்காக இவ்வளோ வராங்களே அப்படின்னாரு. இது வாழ்க்கையில் பார்த்தது. கடைசி வரலாம் அசோகன், சாவர வரல எம்ஜிஆர் அக்செப்ட் முடியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட சிக்கல்கள் இருந்தாலும் அடுத்தடுத்த படங்களில் வந்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டார். அதுக்கப்புறம் அவருக்கே படங்கள் போக ஆரம்பிச்சிருச்சு, அது வேற விஷயம். சில படங்கள்லாம் அவர் ராமன் தேடி செய்து போன்ற படங்கள்லாம் அதிலெல்லாம் அசோகனுக்கு பெரிய ரோல் தான். ராமன் தேடி செய்திகளெல்லாம் அருமையான ரோல்லாம் கொடுத்துருந்தாரு. பட் இருந்தாலும் அவருடைய எம்ஜிஆருடைய சினிமா வாழ்க்கையை உழுவ ஆரம்பிச்சிருச்சு. நிற்க முடியாமல் தடுமாற ஆரம்பிச்ச டைம். இங்கே தான் இன்னொரு கேள்வி கேட்கணும். ஒரு தடுமாற ஆரம்பித்த நேரத்தில் படங்கள் விழுகிற நேரத்தில் வந்து அப்போது வந்து நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது. ஆளும் கட்சியை எதிர்த்து படங்கள்லேயே வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருந்தார். சிவந்த மண் நினைக்கிறேன், சிவந்த மண் சிவாஜி அவர்கள். அதுக்கு துணையாக இன்னொரு படம் வந்தது, இது நம் நாடு. அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருந்தார். ஒரு படம் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து நடித்த படம், அவர் தான் ஆளுங்கட்சியும் கூட. இன்னொரு படம் வந்து எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு படம். இந்த படம் வரும்போது வந்து எதிரெதிரில் நடிச்சிருக்கணும், இவங்க இதில் நடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப. அதாவது நம் நாடு படத்தில் சிவாஜி நடிச்சிருக்கணும், சிவந்தமன் படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருக்கணும், அதுதான் கரெக்ட். அது சிவந்தமன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ரீதர் மேலே இருந்த ஒரு அபிமானம், ஒரு அவரை பார்த்து ஒரு எங்களுக்கு இருந்த அன்னைக்கு நாங்களாம் சினிமா ஓரியன்ட் பீப்புள், சினிமானா வெறி பிடிச்சவங்க. அந்த நேரத்தில் ஸ்ரீதர் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஏமாற்றம் வந்து சிவந்தமன். ஸ்ரீதரா இப்படி ஒரு படம் எடுத்துருக்காருங்கிற மாதிரி ஒரு அப்படியே அசந்து போயிட்டுட்டோம். எவ்வளோ புதுமைகள், எவ்வளோ ஒரு நடுத்தர குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை எவ்வளோ அழகாக இன்றைய இளைஞர்கள்லாம் கவர்ந்துக்கிட்டு போகிற மாதிரியான வித்தியாசமான படங்களை கொடுத்த ஒரு ஸ்ரீதரனை அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி படம் ஒன்று எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இடிஞ்சு போகணும். அந்த டைமில் நம் நாடு படம் வருது. நம் நாடு படத்தில் அப்போ தான் திமுக ஆட்சிக்கு வந்து உட்காந்துருக்கு. திமுக அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுற படம் வந்து எம்ஜிஆரே வந்து ஆட்சிக்கு எதுக்கிற மாதிரி வருது. அது தெலுங்கில் பிரமாதமாக ஒன்று அந்த படம், தமிழில் சரியாக போகலை, ஹிந்திலேயும் சரியாக போகலை. அப்னா தேஷ்னு எடுத்தேன், அப்னா தேஷம் என்னமோ படம் ராஜேஷ் கண்ணாவை போட்டு எடுத்தாங்க. ராஜேஷ் கண்ணா அதில் வந்து மிஸ்ஃபிட்டாக இருந்தார், சரியாக வரல. ஹிந்திலையும் அது சரியாக போகலை, தமிழ்லையும் அது சரியாக போகல. ஹிந்தியில் தெலுங்கில் மாத்திரம் ராம நாதேசம் அப்படின்னு சொல்லிட்டு என்டி ராமராவ் நல்ல பேர் கொடுத்துச்சு. இது அந்த டைமில் இந்த பேச்சு அடிபட்டுச்சு. எம்ஜிஆர் வந்து சிவந்த மண்ணில் நடிச்சிருக்கலாம், சிவாஜி இதில் நடிச்சிருந்தாக்கா. ஏன்னா அன்றைக்கி வந்து எதிர்கட்சியாக காங்கிரஸ் சுத்தமாக காமராஜர் கூட சிவாஜி அவர்கள், அதனால் அதுக்கு ஆதரவாக இருந்திருக்குன்றது அன்றைக்கி இருந்த பேச்சு. அவர் இந்த வகையில் பார்க்கும்போது அசோகன் வந்து கடைசி நிமிஷம் வரையிலும் அது கலைஞருக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டார். அசோகன் ஒரு தீவிரமான திமுகவாக இருந்திருக்காருங்கிறது அவர் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டார். பட் அதுக்காக அவர் வந்து பெருசாக கலைஞர் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு
எம்.ஆர். ராதாவும் சரி இல்லை அசோகன் அவர்களும் சரி வந்து திகாவுக்கும் இல்லை திராவிட நோக்கங்களை வந்து எடுத்துக்கிட்டு வந்து அவ்வளவு பெருசாக போனவங்க. ஆனால் ஒரு சின்ன பதவி கூட கிடைக்கல, இல்லை ஒரு சின்ன தேர்தலில் கூட நிற்கல அப்படின்ற ஒரு பக்கம் வந்து வருத்தம் இருந்தது அசோகன் அவர்கள். அசோகனுக்கு அந்த அரசியல் நாட்டம் இல்லை. அசோகன் ஓட்டு அரசியல் நாட்டம் இல்லை, அரசியலுக்கு வர்ற ஐடியா அவருக்கு இல்லை. ஆனால் அரசியலை பார்த்துக்கிட்டே இருந்தது. பாண்டிச்சேரியில் வந்து ஏடிஎம்கே எம்ஜிஆர் முதல் முறை ஆட்சிக்கு வர்றது பாண்டிச்சேரியில் தான் வர்றாரு. அப்பா சொல்கிறாரு, நம்ம தமிழ்நாட்டில் தாங்க சினிமாக்காரன் பின்னாடி போவாங்க, பாண்டிச்சேரிலாம் படித்தோம் ஊருங்கிறேன். நான் சொல்கிறேன், என்னோட சத்யா ஸ்டுடியோவுக்கு வா, அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு, இப்போ அங்கே தான் வர்றேன் அப்படின்னு. என்னன்னு பாண்டிச்சேரியே உட்காந்துருக்கு, படித்தவன் இருக்கிற ஊர் அது அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே ஆட்சிக்கு வந்துட்டார். டி ராமச்சந்திரன், டி ராமசாமி 2 பேர் எல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். எம்ஜிஆருக்கு முதல் ஆட்சியை கொடுத்த இடம் வந்து பாண்டிச்சேரி. அது மாதிரி அது. ஆனால் கடைசி நிமிஷம் வரையிலும் தமிழனை தவிர வேறு யாரையும் என்னுடைய அரசியல் தலைவனாக ஏற்றுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தில் அசோகன் இருந்த. அந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய நெகட்டிவ் சைடு அது. தனக்கு ஒத்து வரலைன்னா ஒழிச்சு கட்டுறதுல எவ்வளோ உண்டோ அவ்வளோ பண்ணுவார். ஆனால் அதே அசோகனுக்கு அதே சமயத்தில் பெரிய தொந்தரவுகளை கொடுக்கல. இந்த ஒரு ஜப்தி ஒரு விஷயத்தில் தான் அவர் பெருசாக பாதிக்க வச்சார். மற்றபடி அசோகன் வெளியே சுத்தமாக போயிட்டாருன்னு அப்புறம் பேசாமல் இருந்துட்டார். மீண்டும் கூட அந்த நேற்று நாளே கடைசி நேரத்தில் வந்து அவர் தான் உதவி பண்ணதாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் வந்து ஓவராக பண்ணுறாருன்னு உடனே அந்த படம் வெளியே வரதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அன்னைக்கு வந்து அவருக்கு அந்த படம் வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. லதாவோட பெருசாக வரக்கூடிய படம், அது அந்த ஜோடி எடுபடுதா இல்லையாங்கிற எல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற நேரம். அதனால் ஜெயலலிதாவை கழட்டி விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற படம் இவ்வளோ முக்கியத்துவம் இருந்ததுனால அந்த படத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. அதனால் கலைஞர் வந்து அதுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்கணும் ஆத்திரம் கொடுத்தார். என்னென்னு சொல்ல முடியும்? அதாவது அந்த தியேட்டர் ரிலீஸ் ஆகிற இடத்துல வந்து இல்லை, அது சினிமா தியேட்டர், அந்த இது அது என்ன தியேட்டர், பிளாசாவில் தான் போட்டாங்க. பிளாசாவிலாம் ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட போகுதுங்கிறதுக்காக எம்ஜிஆரே வந்து அந்த டிக்கெட் கொடுக்குற கவுண்டருக்கு முன்னாடி கம்பியெல்லாம் போட்டு எல்லாம் ப்ரொடெக்ஷன்லாம் அவரே பண்ணார். அந்த அளவுக்கு ரகலையெல்லாம் ஆச்சு. அதையெல்லாம் தாண்டி சினிமாவுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து திமுககாரர்கள் தொந்தரவு கொடுப்பாங்கங்கிற பயமெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மிரட்டல் அந்த படத்துக்கு. அதையெல்லாம் தாண்டி அந்த படம் ஓடிச்சு. சாதாரண படம் தான், ஆனால் நல்லா ஓடிச்சு. அது வழக்கப்படி எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசை, மஞ்சுளா, லதா 2 பேர்த்தினுடைய அதீத கவர்ச்சி. எம்ஜிஆர் படங்களுக்கு என்ன உண்டு அதெல்லாம் இருந்தது. என்ன படம் கதை என்னன்னு இன்றைக்கி எனக்கு தெரியாது. அதில் புதுவிதமான தொப்பியெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு போவார். ஆனால் அருமையான பாட்டுங்க. பாடும்போது நான் தென்றல் காட்டு, அந்த படத்துக்காக வந்து கதையை கொஞ்சம் எடுத்துட்டு மீண்டும் கூட கதையை இது பண்ணுவாங்க. அதில் தான் அண்ணாவை பற்றி எல்லாம் பாட்டு, தம்பி நான் பிறந்தேன் காஞ்சியில் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு தன் சொந்த குடும்பத்துக்கு தானே வறுமையை வைத்தார் அண்ணா அப்படின்னு. நான் பிறந்தது காஞ்சியில் நேற்றுன்னு அண்ணாவை பற்றி ஒரு பாட்டெல்லாம் போட்டு பெருசாலாம் பண்ணார். அதில் வந்து தன்னை ஒரு தீவிரமான அண்ணாவுடைய பற்றாளராக காட்டினார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகலேருந்து வருவதற்கு அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம், எம்ஜிஆருடைய படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா வந்து படங்கள் நிறைய தோல்வி அடைஞ்சது. அந்த தோல்வி பயத்தால் தான் வந்து கட்சியை ஆரம்பித்தார். பின்பு வந்து இந்திரா காந்தியுடைய ஒரு அழுத்தமும் இருந்தது, மத்தியிலேருந்து ஒரு அழுத்தமும் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. படம் தோல்வியும் ஒரு காரணமா? ஆமாம்மா, அது ஒரு முக்கியமான காரணம். என்னன்னா ஆளுங்கட்சியான உடனே நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம் நாடு எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கல. அந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கல. பெருசாக அவர் எதிர்பார்த்து வந்து ராமன் தேடிய சீதை படம். அந்த ராமன் தேடிய சீதை படம் வந்து தோல்வி அடைஞ்சது. பட் அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ரோல் கிடையாது. உண்மையில் தோல்விக்கு காரணம் எம்ஜிஆர் எதிர்பார்த்து போன படத்தில் ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம். அவங்க தான் டாமினேஷன். படம் பூரா அவங்க அந்த அம்மாவுடைய கவர்ச்சிக்கு தான் அந்த படமே. அந்த அம்மாவை முழுக்க உரிச்சு போட்டு எடுத்தாங்க அந்த படம். அந்த கவர்ச்சி எடுபடலை. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சு நம்ம ஜோடி பொருத்தமும் சரியாக இல்லை. அப்போதான் லதாவை தேர்ந்தெடுக்க. அப்போ தான் உலகம் சுற்று வாலிபனுக்கு போகிறார். உலகம் சுற்று வாலிபனில் க்ளீனாக அந்த பழைய செட்டை அப்படியே கழட்டி விட்டார். அதில் அசோகம் மாத்திரம் தான் இருந்தார். நம்பியார் அசோகம் 2 பேரும் தான். அது மாதிரி இது பண்ணார். அந்த படங்கள்லாம் உழுவ ஆரம்பித்த போது என்னன்னு அவருக்கு அனலைஸ் பண்ணும்போது ஆளுங்கட்சி ஆயிட்டதுனால ஆளுங்கட்சி உறுப்பினராக இருக்கிற திமுகவினர் தன்னுடைய படங்களுக்கு முதல்லாம் வந்து ஒரு வெறியோடு வந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வெறி அடங்கி போய் நம்ம எம்ஜிஆர் படம் அப்படின்னு போயிட்டானுங்க.
அந்த எதிர்கட்சியாக இருந்தபோது இருந்த அந்த வெறியும் ஆவேசமும் திமுக தொண்டர்களிடம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத அவர் பார்த்தார். ஆக நம்ம சினிமாவில் சர்வே ஆகணும்னா நம்ம எதிர்கட்சியாக இருக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு அப்போ தான் வந்து. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி மூலமாக அவருக்கு வந்த தொந்தரவுகள் ரெண்டும் சேர்ந்து அவர் வெளியே போச்சு. காமராஜர் கூட விமர்சனம் பண்ணார், திமுக வந்து அழிகிற நேரத்தில் வந்து வெளியே வந்தாருன்றதை பற்றி. அதான் திண்டுக்கல் தேர்தலில் காமராஜ் கரெக்டாக இது பண்ணிட்டார். அழியிற நேரத்தில் கலைஞருடைய செல்வாக்கு பயங்கரமாக சரியுது. சரிஞ்சிக்கிட்டு வர்ற நேரத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தோடனே திமுகவில் இருந்த அத்தனை பேரும் அங்கே போயிட்டார். இந்திரா காந்தி எதிர்பார்த்தது வந்து இந்திரா காங்கிரஸ் அமையும், இந்திரா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துடும் நினச்சா இவர் கட்சி ஆரம்பித்து இந்திரா காங்கிரஸ் வளரோட முடித்தார். அந்த வகையில் தன்னை அறியாமல் அவர் வந்து திராவிட இயக்கத்துக்கு தொண்டு செஞ்சுட்டார். நாங்களாம் அதில் தான் நாங்கள் அவரை சப்போர்ட் பண்ணோம். திராவிட இயக்கம் உளுந்திருக்க வேண்டிய அன்றைக்கே போயிருக்கணும், 72லேயே காணாமல் போயிருக்க வேண்டியது. திருப்பி அவர் வந்து புது கட்சி ஆரம்பித்ததுனால தான் அது சர்வை. ஒருவேளை வந்து எம்ஜிஆர் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் வந்து காங்கிரஸ்ல இணைவதற்கு வந்து வருவதாக இருந்தால் நான் காமராஜரை அந்த எனக்கு கீழே வச்சு தொண்டரா வச்சுட்டு தலைவர் ஆக மாட்டேன் மறுப்பு தெரிவிச்சதா ஒரு தகவல் இருக்கு. உண்மை அதாவது வந்து இவர் காங்கிரஸுக்கு தலைவரானால் காமராஜர் வந்து கீழே தனக்கு கீழே வருவதாகவும் இதை நான் ஏற்றுக்கொள்ள அதெல்லாம் காமராஜரோட சேர்றதெல்லாம் அந்த கதையை வரல. இந்திரா காந்திக்கும் காமராஜருக்கும் பிரிவு வந்து அவர் தனி காங்கிரஸ் பழைய காங்கிரஸ்ன்னு போயிட்டார். காங்கிரஸ்ல விட்டு ஏறத்தாழ வெளியே போயிட்டார். அவருக்கு 71 தோல்வி வந்து காமராஜர் வந்து ஏறத்தாழ தமிழக அரசியலேருந்து வெளியே கொண்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு சஞ்சீவ ரெட்டி வந்தார். வந்து திமுக அதிமுக ரெண்டும் இணையணும்னு சொல்லிட்டு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் மீட்டிங் எல்லாம் வச்சு 2 பேரையும் கைகோத்து இதெல்லாம் இது பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட்டு 2 பேருமே வந்து பேசி வச்சுக்கிட்டு அது வெளியில் சொன்னது விரோதியாக இருக்கிற மாதிரி சேர்ந்தோம்னாக்கா பிச்சுக்கிட்டு போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம பிரிஞ்சே இருக்கலாம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. சேரணும் கட்சி கொடியெல்லாம் கூட இது பண்ணிட்டாங்க. அண்ணா திமுக கொடியை ஏற்றுக்கிறது, கலைஞரை தலைவராக வச்சுக்கிறது, எம்ஜிஆரை பொதுச் செயலாளராக வச்சுக்கிறது, அந்த அளவுக்குலாம் பேசியாச்சு. எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு வாரம் அந்த இருக்கிற மாதிரி காட்டிட்டு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு இது பண்ணிட்டாங்க. அதில் தான் சர்வே ஆகிட்டாங்க. ஒன்று நீ இரு, இல்லாட்டி நான் இருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு ஒரு நடந்துட்டு 71 ஆரம்பித்த அந்த பாலிடிக்ஸு இன்றைக்கு ஒரு ஒன்று திமுக இருக்குது, இல்லாட்டி அதிமுக இருக்குது. அதை அசைக்கவே முடியல. அந்த அரசியல் போயிட்டே இருக்கு. அசோக் நகரை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி நம்ம பார்த்தாலும் திமுக வித் காங்கிரஸ்னு பார்த்தாலும் கூட திமுகவில் இருக்கிறவர்களே வந்து காமராஜரை வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொள்பவர்கள் வந்து இருந்தாங்க. அசோகனை பொறுத்தவரையில் வந்து காமராஜரை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு முடிவு இருக்கு. அவர் காங்கிரஸ் அந்த மாதிரிலாம் போகலை. நான் தான் சொல்கிறேன், அவர் அரசியல் ரீதியாக அவர் பார்க்கவே இல்லை. அவர் காமராஜர் எங்களை பொறுத்தவரை நாங்கள் சேலத்தை சேர்ந்தவங்க. எங்கள் ஊருக்கு காமராஜர் பண்ணது நிறைய எதிர்ப்புகளை பண்ணார். என்னன்னு காரணம் என்னன்னா, ராஜாஜி பிறந்த மாவட்டம்னு சொல்லி எங்கள் சேலம் மாவட்டத்துக்கு எவ்வளவு தூரத்தை ஒதுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஒதுக்குனார். எங்களுக்கு வர வேண்டிய மருத்துவக் கல்லூரியை வரவிடாமல் தடுத்தார். தஞ்சாவூர் கொண்டு போனார். மறுபடியும் மருத்துவக் கல்லூரி சேலத்தில் வைக்கணும்னு சொல்லி மத்திய அரசு முடிவு எடுத்த போது திருநெல்வேலி கொண்டு போனார். சேலத்துக்கு மருத்துவக் கல்லூரி இல்லாமல் பண்ணார். காமராஜர் ஆட்சியில் இருந்தவர்களும் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மாவட்டம் சேலம், மிகப்பெரிய மாவட்டம். அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர், மிகப்பெரிய மாவட்டம். அத்தனைக்கும் சேர்த்து ஒரே ஒரு கலைக்கல்லூரி, ஒரே ஒரு கல்லூரி, அதுவும் கவர்மெண்டால் நடத்தப்படவில்லை, முனிசிபாலிட்டியால் நடத்தப்பட்டது. ஒரு ஸ்கூல் தருக்கல, ஒரு ஸ்கூல் தருக்கல. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸில் இருந்த எம்பியாக இருந்த எஸ் வி ராமசாமிங்கிறவர் வந்து அவர் அமைச்சராக இருந்தபோது சாரதா காலேஜ்னு ஒரு காலேஜ் ஆரம்பித்தார், ப்ரைவேட் காலேஜ். கண்டர் காலேஜ்னு சொல்லி வேலூரில், பரமத்தி வேலூரில் ஒருத்தர் ஆரம்பித்தார் ப்ரைவேட் காலேஜ். ஆக மொத்தமே தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மாவட்டமான சேலத்துக்கு 3 கலைக்கல்லூரிகள், ஒரு என்ஜினியரிங் கல்லூரிகள், ஒரு பாலிடெக்னிக், ஒன்று கிடையாது. அந்த மாதிரி பண்ணார். அந்த அளவுக்கு கல்வி கண் கொடுத்த காமராஜர் தான். எங்களுக்கு கல்வி கண்ணை பிடுங்கினது காமராஜர் தான். மந்திரி கிடையாது சேலம் மாவட்டத்தில். போராகன்ற ஒரு மந்திரியாக போட்டார். அவருடைய மாமனார் ஊர் வந்து சேலங்கிறதுனால அதுக்கு சேலத்துக்கு சேர்த்து போட்டதா சொல்லி கணக்கு காட்டிட்டார். மந்திரி கூட கொடுக்கல, ஆட்சியில் இருந்தவங்களுக்கு கொடுக்கல. அந்த அளவுக்கு சேலத்தை புறக்கணித்தார். நாங்களாம் அவஸ்தப்பட்டவங்க. மருத்துவக் கல்லூரினாக்க சேலத்தை சேர்ந்தவெல்லாம் மேல் படிப்பு படிக்கணும்னா ஒன்று திருச்சிக்கு போகணும், பெங்களூருக்கு போகணும், எங்கே கோயம்புத்தூர் போகணும், இப்படி தான் போகணும். சேலத்தில் படிக்க முடியாது. பள்ளிக்கூடம் முடிஞ்ச அப்புறம் எங்களுக்கு கல்லூரியில் முனிசிபல் கல்லூரி தவிர வேறு கல்லூரியே கிடையாது. அதுதான் எங்கள் கதி. ஒரு தொழிற்சாலை கிடையாது.
நெய்வேலி எடுக்கிறேன்றாங்க. அந்த நெய்வேலியை வச்சு சேலத்தில் ஒரு இரும்பு தொழிற்சாலை கொண்டு வரணும்னு காமராஜ் நினைக்கவே இல்லை. ஒரு சேலமே அந்நியமாக தான் ஏங்க காரணம் வந்து ராஜாஜி பிறந்த மாவட்டம். சேலத்துக்காரங்க எங்களுக்கெல்லாம் வந்த ஒரு வெறிய என்னென்னா, எங்களை இப்படி காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்படி பண்ணதுனால தான் நாங்களாம் வந்து காமராஜர்கிட்ட எங்களுக்கு அந்த மரியாதை இல்லை. அவருக்கு ரொம்ப காலம் கழித்து தான் தெரிஞ்சுது சேலத்தில் அவங்க கம்யூனிட்டி பெருசாக இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப காலம் கழிச்சு தான் அவருக்கு தெரிஞ்சுது. ரொம்ப லேட்டு. அப்படின்னும் தன்னுடைய சாதிக்காரர்களே அவரை ஆதரிக்கல. தன்னுடைய ஜாதி அங்கே இல்லைன்னு நினச்சிட்டாரு. அதுதான் அவர் பண்ண தப்பு. என்னுடைய பள்ளியில் எனக்கு இருந்த ஆசிரியர்கள் பூராமே நாடார்கள் தான். சேலத்தில் மிகப்பெரிய கம்யூனிட்டி. அது எங்கள் அண்ணன் வந்து பணமரத்துப்பட்டில் நின்னார். நாடார்களோடு அங்கே பெரிய இது. அது அவருக்கு தெரியாது, சேலத்தில் இல்லைன்னு நினச்சிட்டார். இன்னொரு காரணம் என்ன இருந்ததுன்னா, ராஜாஜி பிறந்த மாவட்டம் மாத்திரம் இல்லாமல் காமராஜரை பெரிதாக எதிர்த்த மிகப்பெரிய தொழிலதிபர், தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்த எம்எஸ்பி நாடார், அவர் சேலத்தில் இருந்தார். ஏற்காடு மலையே அவருக்கு தான். அவர் காமராஜருக்கு நேர் விரோதி. அவர் இருக்கிற மாவட்டங்கிறது ரெண்டு காரணம். ராஜாஜி மாவட்டம், எம்எஸ்பி நாடார் இருக்கிற மாவட்டம். இந்த ரெண்டு காரணத்தினால காமராஜ் வந்து எங்களை சேலத்தை ஓரம் கட்டினார். அதுதான் காரணம். அது கடைசியில் எம்எஸ்பி நாடார் அப்படியே தந்தார். அவரை ஒன்றும் அசைக்க முடியல. இப்போ அது மிகப்பெரிய ஏற்றுமதி, காஃபி ஏற்றுமதி. இந்தியாவுடைய மிகப்பெரிய தேயிலைக்கு அடுத்தது காஃபி ஏற்றுமதி. பிரேசிலோட போட்டி போட்டு நிற்கிது இந்தியா. எம்எஸ்பி நாடார் தான் காரணம். பிரேசில் கவர்மெண்ட்டு காலில் விழுந்தான். கொஞ்சம் கருணை காட்டணும். பிரேசில் காஃபியை ஒழிச்சிட்டு சேலம் காஃபி போச்சு. அந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் பெரிய ஆளு. இந்தியாவுடைய எக்கானமியை, பொருளாதாரத்தை நிர்ணயித்தவர். அதனால தான் அவர் காமராஜரை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டார். அதெல்லாம் தான் அவருக்கு வந்த கோபங்கள். சேலம் மாவட்டத்து மேலே அவருக்கு வந்த கோபங்கள், ராஜாஜி பிறந்த மாவட்டம், தன்னுடைய பரமவேரியான எம்எஸ்பி நாடாருடைய இது ரெண்டு தான் காரணம். அதனால தான் சேலத்தை முழுக்க ஒதுக்கினார். அதனால தான் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். அசோகனுக்கே திரும்பவும் வந்துடுவோம். அசோகன் எப்போதாவது கலைஞரை சந்தித்து இல்லை நான் எம்ஜிஆருக்கு ஆதரவாக இல்லைன்றது தெரிவிக்கிற வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சதா? கலைஞரை அவர் போய் பார்க்கவே இல்லை. அவர் படங்களில் ஏதோ அதுக்கப்புறம் நடித்தார்னு நினைக்கிறேன். நடித்தாரோ என்னன்னு தெரியல. கலைஞரை அவர் போய் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி டைப்பே இல்லை அவர். அந்த மாதிரி டைப்பே கிடையாது. வாய்ப்பு தெரியும் யாருக்கிட்டையும் போக மாட்டார், தேடிக்கிட்டுலாம் போகவே மாட்டார். ஏன்னா அந்த காலத்துலேயும் பிஏ படித்தவர், இப்போ கொஞ்சம் மத்திய தர குடும்பத்தை சேர்ந்தவர். அதில் அவர் அவசியம் தேவையில்லை, அந்த தேவைப்படல. படம் இல்லைன்னா போயிட்டு போகுதுன்னு. அதுலாம் நேற்று இன்று நாளை படமே எம்ஜிஆர் சொன்னதுனால தான் எடுத்தார். அவர் படம் தயாரிக்கிற எண்ணமே இல்லை. அவர் சொல்லுவார், எனக்கு என்னடா தெரியும் படமெல்லாம் எடுக்கிறதுக்கு. அவர் ரொம்ப லைக் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கடலில் இருந்ததால அந்த படம் தயாரிச்சாரா இல்லை அந்த படம் தயாரிச்சு தான் கடலில் ஆனாரா? படம் தயாரித்ததில் தான் கடலில் மாட்டேன். ஓ, எம்ஜிஆர் எல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு காலவாரிட்டார். காலவாரி மாட்டி விட்டார். வீடெல்லாம் அதான் தான் சொல்கிறேன். வீடு ஏலத்துக்கு போகிற நேரத்தில் தான் நான் போய் பார்த்தேன். அதில் சமாளித்தார். சமாளித்து யாரோ ஒருத்தரை பிடிச்சி அந்த படத்தை எல்லாம் கட்டி தப்பிச்சிட்டார். அது எம்ஜிஆருக்கு பெரிய ஷாக். தப்பிச்சிட்டாருங்கிறது. அதுக்கப்புறம் அந்த படம் கலைஞர் பெருசாக எதிர்க்கிறாரு. எம்ஜிஆருக்கு வேறு வழி இல்லாமல் போய் அந்த படம் வந்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டார். எந்த அசோகனை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறதுக்காக படம் ஆரம்பித்தாரோ அந்த அசோகன் காப்பாற்றி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டார். அப்புறம் அவரே அந்த படத்தை வெளியே கொண்டுட்டார். நல்லாவே ஓடிச்சு. அசோகனுக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த நிறைய முரண்பாடுகளை பற்றி சொன்னீங்க. அசோகனுக்கு பற்றி எங்களுக்கு தெரியாத நிறைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி கலைஞர்.